இந்த வழக்கை வச்சு புறவாசல் வழியா விஜய் இயக்கலாம்னு சொல்ற திமுகவோட திட்டம் தவிடுபடியாக போனதுன்னு அப்படிங்கிறத நினைச்சு வரவேற்கு. என்ன இது வந்து ஏதோ இந்த என்ன எரியறதுக்கு வந்து என்ன சட்டிக்குள்ள விழுந்த கதை இது. நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இது என்ன நீதி வெல்லும்னு விஜய் சொல்றாரு. அதுதான் நீதி வெல்லுங்கிறது. அதுதான் சொல்றேன். அவர்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் டிராமா இது. ரைட், இது ஒரு டிராமா. இன்னும் நான் திருப்பி நீதி வெல்லுன்றது சிபிஐ போனதுனாலேயே நீதியை பெற்று தந்து விடுவார்கள் அப்படி கிடையாது. நீங்க தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து நாங்க விசாரணையில இருந்து என்ன செஞ்சுக்கிட்டோம்? தப்பிச்சிட்டோம், எஸ்கேப் ஆயிட்டோம். அதுதான் நீதி. அவங்கள பொறுத்தவரை அவங்க எஸ்கேப் ஆறதான் நீதி. சிபிஐ அவங்களுக்கு நெருக்கடி தர மாட்டாங்களா? அதாவது என்னைக்கு அவருக்கு வந்து இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அன்னைக்கே அவர் அவங்க கண்ட்ரோலுக்கு தான் போயிட்டாரு. அவங்க கண்ட்ரோலில் போலீஸ் இந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாலே அவங்கள தாண்டி யாரும் அவரிடம் பேச முடியாது. அவங்க சர்வேலன்ஸ்குள்ளே தான் அவர் இருக்கிறார். அடுத்து நம்ம இறக்கி விட்ட ஒரு ஆளுக்கு பிரச்சனை என்ன ஒன்றா எப்படி எல்லாரும் வந்து இறங்குனாங்க? அண்ணாமலையிலேருந்து இவங்க ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாம் யார்? இவங்க எல்லாரும் சேர்ந்து இவர்களால் இயக்கப்படுகிற இவங்க டைரக்ஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவர் தான் விஜய். நம்ம பார்க்குற சின்ன பையங்களுக்கு வேணால் அவர் காப்பாற்ற வர்ற ஹீரோ. அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அவர் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கார். இப்போ சிபிஐ மூலமாக தேர்தல் வரைக்கும் அவரை ரொம்ப அழகாக அவங்க கையாள முடியும். இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை. நம்முடைய வில்சன் டிஎம்கே எம்பி அட்வொகேட் சொன்னது வந்து அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து இதுல பாதிக்கப்படாதுன்னாரு. பட் ஆர்டர்ல வேற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எந்த புடியும் தமிழக அரசிடம் இல்ல இருந்து அவங்க பிடிங்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பெருத்த பின்னடைவு. அப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல அந்த மாதிரி எதுவும் வரல. இல்ல நீங்க அரசு எங்கேயாவது கேள்வி கேட்டு நீங்க அரசு ஏன் அவசர கதியில இதெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை எங்கேயும் கேட்டதா தெரியல. அவர் நம்முடைய ரெவென்யூ செக்ரட்டரி அமுதா அவர்கள் தலைமையில் ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, அடிஷனல் டிஜிபி, ஹெல்த் செக்ரட்டரி கொடுத்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து அது உத்தரவு பிறப்பிப்பு போல் இருக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகள் எல்லாம் சொன்னாங்க. டிவைடட் ஒப்பீனியன் இருந்தது. சுருக்கமாக சொல்றதுன்னா கீழே ஒரு விசாரணை கீழமை அதிகாரிகளால் டிஎஸ்பி ரேங்க் ஆஃபீஸர்ஸில் நடக்கும் பொழுது மூத்த அதிகாரிகள் நாங்கள் நேர்மையாக தான் நடந்து கொண்டோம் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவது என்பது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கிற மாதிரி. நீங்க எல்லாரும் அதிகாரிகள் ஏன் பேசுனாங்க அதிகாரிகளுக்கு என்ன இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம், அதே அளவுக்கு பொறுப்பும் அதிகாரமும் யாருக்கு இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டங்களை இயற்றக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. சார், ஹேமா மாலினி தலைமையிலான ஒரு குழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க வெளிப்படையா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாங்களே அரசின் பக்கம் தப்புன்னு. அப்ப சார் நான் என்ன சொல்றேன், ஒரு நாடாளுமன்ற குழு ஒன்று சொல்லுது, இங்க இருக்கக்கூடிய ஆட்சி கட்சியினுடைய மாநில தலைவர் நயனா நாயந்திரன் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாரு, அண்ணாமலை ஒன்று சொல்லுவாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு. எல்லாருக்கும் சொல்ல உரிமை இருக்கிறது. எல்லாரும் ஒருத்தனை போட்டு அடிப்பாங்க. அடி வாங்குறோம் மட்டும் வாயே திறக்க எப்படி வழக்கை நீர்த்து போக செய்யணும். இப்போ வந்து அவர் வந்து எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் பாதுகாப்புன்னு காவல்துறையில கேட்டிருக்காரு. நான் ஒன்னு கேட்கிறேன், இது வந்து ஃபர்வுலஸ் பெட்டிஷன் சொல்லி ஆட்சி அதிகாரம் கையில வச்சிருக்க கூடியவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. நான் திரும்பவும் சொல்றேன், போலின்னு நிரூபிக்கக்கூடிய கையாலாகாத அரசா இதுன்னு கேட்கிறேன். ஓபன் கோர்ட்ல வெளிப்படையா 2 பேரு இந்த பெட்டிஷனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் சொன்னது 2 பேரை தான். அந்த 2 பேர் அங்க அப்பியர் ஆனாங்க. என்ன மிரட்டினாங்கன்னு இவரு ஒரு வீடியோ வெளியிடுறாருல, அதுக்கு என்ன பேசிக் ப்ரூஃப் இருக்கு? மத்தவங்க கோர்ட்டுக்குள்ள போய் சொல்றாங்க. இவரு அப்படி உண்மையிலேயே அந்த மிரட்டல் இருந்துச்சுன்னா கோர்ட்ல அதை சொல்லிருக்கலாம்ல. கோர்ட்ல ஏன் சொல்ல முடியல? கோர்ட்ல சொல்ல முடியல அப்படின்னா அதுல ஜெனியூனிட்டி இல்ல. மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் எடுத்துட்டு போகாம மீடியா ட்ரையல் எதுக்கு ஓட்டுறாங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு? பிஜேபி, ஏடிஎம்கே, தாவேகா மாதிரிவர்கள் கூட்டு சதி செய்து 2 பேர் மேல ஒரு ஃபோர்ஜரியான வழக்கு அவங்க தொடுத்த போது அந்த குட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசால் உச்சநீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டுருச்சு. அதை எப்படி டைவர்ட் பண்றதுன்னு தெரியாம பாதிக்கப்பட்ட ஒரு தாவேக்காரரை கூப்பிட்டு வந்து அந்த தேர்ட் பெட்டிஷனரை வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பி ஒரு சதி கோட்பாட்டுக்குள்ள போறாங்க. மத்தவங்களையும் மிரட்டி தான் வந்து இவங்க வீடியோ வாங்குறாங்க அப்படிங்கிற சதி கோட்பாட்டை இங்கேயும் திரும்பி கூச்சம் இல்லாம பேசுறாங்க. எங்களுடைய பார்வையும் அதுதான் இருக்கு இல்லையா? அவங்களுடைய நடைமுறைகளை முடக்குவதற்காக இங்கே வந்து வழக்கு தொடரப்பட்டு அவர்களுக்கு நெறிமுறைகள் எல்லாம் கொடுத்து இல்லையா, அதுல இருந்து ஒரு தற்காலிக ஒரு விடிவாக விஜய் அவர்களுடைய கட்சியை முடக்குவதற்கான ஒரு நடவடிக்கையிலிருந்து ஒரு ரிலீஃபாக அவங்க பார்க்கலாம். அது என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க இவங்க கட்சியை முடக்கிறதுக்கு? நீங்க தான் போய் உள்ள போயிட்டா வெளியில வந்து வீடியோ பேசவே 3 நாள் ஆகுது. உங்களை யார் முடக்கணும்? ஒருத்தர் கிளம்பி ஃபுட்பால் ஆட போயிடுறாரு, ஒருத்தர் இருக்கிற இடமே தெரியல. இவங்களையும் இவங்க கட்சியவும் முடக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருச்சு? இதுவரைக்கும் மென்மையாக தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது இவங்களா கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு டிஃபென்ஸ். எஸ்ஐடியும் சஸ்பெண்ட், எஸ்ஐடியோட சிபிஐ அதிகாரம் ஜாஸ்தி, சஸ்பென்ஷன் ஓகே. ஏன் ஒரு நபர் ஆணையத்தை சஸ்பெண்ட் பண்றாங்க?
என்ன காரணம்? ஆணையம் வந்து அறிவித்தது வெறும் விளம்பரத்துக்காக மட்டும்தான். ஜீவோ பாஸ் பண்ணல, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கல. அந்த ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லை. ஒரு பல்லு புடுங்கின பாம்பு அந்த ஆணையங்கிறது. அதனாலதான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு அது ஒரு காரணம், அது ஒரு மூல காரணம். கொடுத்துட்டாங்க, நீங்க வந்துட்டு சொல்றீங்க இல்ல கொடுக்கல, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சார், நீங்க இல்ல கொடுத்துட்டாங்க. நீங்க அது 3 நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. ஆதாரம் இருந்தா சார் தாராளமா நீங்க போட்டு பாருங்க. நீங்க உங்களுக்கு தாராளமா போட்டு பாருங்க கிடைக்கும். நான் சொல்றேன், நீங்க இருக்கக்கூடிய நீங்க ஓடி போய் நின்னீங்கல்ல, மக்களை பாதுகாத்தீங்கல்ல, நைட்டோட நைட்டா கோழிக்கு ஒரு 41 கோழிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் ஒரு 3 ஹவர் தேவை, 5 ஹவர் தேவை. நீங்க 41 மனுஷனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு நேரத்துல பண்ணி முடிச்சீங்க? எத்தனை டேபிள் இருந்தது? எந்த டேபிள்ல கொண்டு போனீங்க? தனியார் ஹாஸ்பிட்டல். இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும் போது இந்த சந்தேகத்துக்கு மீறி மிஞ்சிக்கிட்டு நீங்க தானே மிஞ்சி பதில் சொன்னீங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பத்தி திரு முஸ்தபா சொன்னது வந்து சரியான தகவல் கிடையாது. அதனால நான் கேட்கறதெல்லாம் நீங்க உண்மையின் அடிப்படையில பேசுங்க. அதாவது முதல்ல அவங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் கிளப்புனாங்க, ராத்திரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அது தவறு. வந்து அது எப்படி அத்தனை பேர் போஸ்ட்மார்ட்டத்தை அத்தனை பேர் வச்சு பண்ணாங்கன்னா, அப்படி பண்றதுக்கு மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெற்று வேறு மாவட்டத்திலிருந்து மருத்துவர்களை அழைத்து வர முடியும். இது சட்டம். ஆனா ஒவ்வொரு சந்தேகமா இவங்க கிளப்புனது எதுவுமே சரி கிடையாது. கடைசியில் வந்து நைட்டோட நைட்டா பண்ணாங்களேன்னாங்க, அது தவறு. கடைசி போஸ்ட்மார்ட்டம் மறுநாள் மாலை 4 மணிக்கு முடிஞ்சதுங்கிறது அதிகாரப்பூர்வமான ரெக்கார்டு.